जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभावसुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्। श्रीभगवानुवाच कुतस्त्वाकश्मलम् इदं विषमे समुपस्थितम् अनार्यजुष्टमस्वर्ग्यम् अकीर्तिकरमर्जुन क्लैब्यं मास्मगमपार्थ नैतत्त्वय्युपपद्यते क्षुद्रं हृदय दौर्बल्यं त्यक्त्वोत्तिष्ठ परन्तप देहिनोऽस्मिन् यथा देहे कौमारं यौवनं जरा तथा देहान्तरप्राप्ति धीरस्तत्र न मुह्यति। அருமையான ஸ்லோகங்கள். பகவத்கீதையின் மொத்த சாரத்தையும் இந்த 3 சூத்திரத்திலே எம்பெருமான் விளக்கிவிட்டார். ஆழமான விதர்க்கத்தோடு அமர்ந்து கேட்டால் இந்த 3 சூத்திரத்திலே பகவத்கீதையின் சாரம் முடிந்து விடுகிறது. நான் நினைக்கிறேன் அர்ஜுனனுக்கு இந்த 3 ஸ்லோகம் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலையும் தொடர்ந்து ஏன் எம்பெருமான் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை சொல்கிறார் அப்படின்னா, பிரபஞ்சத்திற்காக அர்ஜுனனை முன்வைத்து பிரபஞ்சத்திற்காக எம்பெருமான் இந்த ரகசியங்களை சூத்திரங்களை விளக்குகின்றார். ஏன்னா அர்ஜுனன் ஆஃப்டர் ஆல் ஒரு அரசனாக இருக்கின்றவன். வாழ்க்கையின் எல்லா சூக்ஷ்மங்களும் சூத்திரங்களையும் உணர்ந்தவன். அவனுக்கு இந்த 3 ஸ்லோகம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு சம வயதுடையவன். இருவரும் காலேஜ் மேட்ஸ், குருகுலத்திலே ஒன்றாக படித்தவர்கள். இதுவரை கிருஷ்ணனை அர்ஜுனன் நண்பனாகத்தான் பார்க்கின்றான். இப்போ இந்த குழப்பம் வரும்பொழுது மட்டும்தான் ஒரு படி அதிகமாக ஆச்சாரியனாக பார்க்கின்றான். இந்த சத்தியங்களை சொல்லி கூட அதுக்கும் மேலையும் தேவைப்படும் பொழுதுதான், கிருஷ்ணன் அனுபூதியை அளிக்கும் பொழுதுதான் அவதார புருஷனாக ஞான குருவாக பார்க்கின்றான். அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் மூலமாக அர்ஜுனனுக்கு மட்டுமல்லாது இந்த உலகத்திற்கே தான் சொல்ல வேண்டிய செய்தியின் சாரத்தை
எம்பெருமான் விளக்குகின்றார். முதல் ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச குதஸ்த்வாகஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டம் அஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன. அர்ஜுனா, இக்கட்டான சமயத்தில் இந்த மனச்சோர்வு எந்த காரணத்தினால் உன்னை வந்தடைந்தது? ஏனெனில் இது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது, ஸ்வர்கத்தை அளிக்காதது, புகழையும் தரவல்லது அன்று. முதல்ல கிருஷ்ணன் நேரடியாக செய்திக்கு வருகிறார். சுத்தி வளர்ச்சி பேசாம நேரடியாக சொல்றார். என்னப்பா, என்ன ஆச்சு உனக்கு? கெட் பேக், மீண்டும் சமநிலைக்கு வா, உன்னுடைய உணர்வு நிலைக்கு வா. நீ சான்றோர்கள் வம்சத்தில் உருவானவன். அவனுடைய ஐடென்டிட்டியை நினைவுபடுத்துகின்றார். சில நேரத்தில் நம்முடைய பாஸ்டோட ஐடென்டிட்டி ப்ராப்பரா இருந்து அதை நினைந்தாலே கூட சமநிலைக்கு வந்துவிட முடியும். கிருஷ்ணன் ஒரு க்ஷத்ரியன், அதனால வம்சத்தின் ஐடென்டிட்டி சார்ந்த மன அமைப்பு உடையவன், புகழை அடிப்படையாக வைத்த மன அமைப்புடையவன். அதாவது அவனுடைய மன அமைப்பிற்கு நேரடியாக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி எழுப்பி நிறுத்துகிறார். க்ஷத்ரியர்களுக்கு புகழ்தான் வாழ்க்கை. ஏன்னா கருத்துக்களை, கொள்கைகளை அடிப்படையாக வைத்த வாழ்க்கைங்கிறதால புகழ்தான் அவர்களுடைய, மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்ன்ற புகழ்தான் அவர்களுடைய வாழ்க்கை. எடுத்த உடனே கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறார். அப்பா, இந்த இக்கட்டான சமயத்திலே இந்த மனச்சோர்வு எங்கிருந்து உன்னை வந்தடைந்தது? இது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது, ஸ்வர்கத்தை அளிக்காதது, புகழை தராதது. உன்னுடைய வாழ்க்கை முறை இது கிடையாது. அடுத்த சூத்திரத்திலே இன்னும் ஆழமாக சொல்லுகிறார். அர்ஜுனா, கிளைப்யம் மாம் ஸ்மகம பார்த்த நைத துவயுபபத்யதே க்ஷூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்தோ உத்திஷ்ட பரந்தபஹ. கிளைப்யம் மாம் ஸ்மகம பார்த்த எம்பெருமான் சொல்கிறார், அர்ஜுனா, அலியின் தன்மையை அடையாதே, அலித்தன்மையை அடையாதே. இது உனக்கு பொருத்தமானதல்லது அல்ல. எதிரிகளை அழிப்பவனே. அவர் எம்பெருமான் அர்ஜுனனை நோக்கி பல வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். இந்த மொத்த கீதையிலும் பல பெயர்களாலே அர்ஜுனனை அழைக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சூழலுக்கு தகுந்தார் போல பெயரை உபயோகப்படுத்துகிறார். அதே மாதிரி அர்ஜுனனும் எம்பெருமானை பல்வேறு வார்த்தைகளாலே வர்ணிக்கின்றான். சூழ்நிலைக்கு தகுந்தால் போல வார்த்தைகளை உபயோகிக்கின்றான். இங்க அர்ஜுனனை கிருஷ்ணர் சொல்றார், எதிரிகளை அழிப்பவனே, இழிந்த மனத்தின் தளர்ச்சியை விடுத்து போருக்காக எழுந்து நில்னு சொல்றார். ஆழ்ந்து சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில பேனிக் அட்டாக் வந்து திரும்ப திரும்ப டிப்ரெஷன் அட்டாக் நடந்துகிட்டே இருந்ததுன்னா ஆண் தன்மையையும் பெண் தன்மையையும் இழப்பதை மருத்துவ ரீதியாக நிரூபிக்கிறார்கள். இது மருத்துவ ரீதியாகவே ஒரு வியாதி. திரும்ப திரும்ப பேனிக் அட்டாக் வந்துட்டே இருந்தா, ஸ்ட்ரெஸ் அட்டாக் வந்துட்டே இருந்ததுன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தீங்கன்னா தன்னுடைய ஆண் தன்மையையும் தன்னுடைய பெண் தன்மையையும் இழக்கிறார்கள். அதனால தான் எம்பெருமான் சொல்கிறார், இந்த மனச்சோர்விலே துக்கத்திலே மூழ்காதே, அலியின் தன்மையை அடையாதே. கிளைப்யம் மாம் ஸ்மகம பார்த்த. அர்ஜுனன் ஒரு வீரன். அவனுடைய அடி உணர்வை நேரடியாக எம்பெருமான் தாக்குகிறார். ஏன்னா அடி உணர்வை தாக்கினாதான் எந்திரிச்சு நிற்பான். அவன் உணர்வை, அவனுடைய கண்டிஷனிங்கோட அடி ஆழத்தை பிடித்து உலுக்குகிறார். பேரண்டல் கண்டிஷனிங், சோசியல் கண்டிஷனிங், இது ரெண்டையும் பிடிச்சு உலுக்கி எழுப்பி நிறுத்த முயற்சி பண்றார். இதை தாண்டின பிறகு, இதை தாண்டி ஞானத்துக்குள்ள எழுப்பி எடுத்துட்டு போய் நிறுத்துறார். ஒவ்வொரு நிலையிலுமே அவனை அர்ஜுனனை எழுப்பி நிறுத்த முயற்சிக்கின்றார். ரொம்ப அருமையான ஒரு உரையாடலின் போக்கு. கிளைப்யம் மாம் ஸ்மகம பார்த்த, அலியின் தன்மையை அடையாதே. அடுத்த ஸ்லோகம்,
தேகினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ் தத்ர நமுஹ்யதி. எப்படி ஜீவாத்மாவுக்கு இந்த உடலில் இளமையும் வாலிபப் பருவமும் முதுமையும் வருகின்றதோ அவ்வாறே வேறு உடலும் வந்து சேருகிறது. அதனால் வீரபுருஷர்கள் இந்த விஷயத்திலே கலங்குவதில்லை. அர்ஜுனா கேள். நான் கீதையினுடைய ஸ்லோகங்களின் சாரத்தை என 700 ஸ்லோகத்தையும் இந்த சில நாட்களிலே சொல்லி முடிக்க முடியாதுங்கிறதுனால பல சூத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து பொறுக்கி அடுக்கி இருக்கிறோம். அர்ஜுனனுடைய துக்கத்தின் சாரத்தை புரிந்து கொண்டோம். இப்போது எம்பெருமானுடைய பதிலினுடைய சாரத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம். முதல்ல எம்பெருமான் கேட்கிறாரு, நீ இப்ப எடுத்திருக்கிறது, அது படிப்படியாக விளக்குகின்றார். முதல்ல எடுத்து சொல்றாரு, உன்னுடைய பாரம்பரியம், இந்த உடல் உனக்கு யாரால் அளிக்கப்பட்டதோ, இந்த உடல் எந்த வம்சத்திலிருந்து வந்ததோ அந்த வம்சத்தினுடைய போக்கை நீ கடைபிடிக்காமல் இருக்கின்றாய். அத முதல்ல சொல்றார். சான்றோர்களால் அனாரிய சான்றோர்களாலே கடைபிடிக்கப்படாதது அப்படின்னு சொல்றார். அதாவது உன்னுடைய வம்சத்திற்கு தகாதது, குலத்திற்கு தகாததுன்னு சொல்றாரு. நம்ம இந்திய நாடு இன்னமும் ஸ்டேபிளா இருக்குன்னா இந்த ஒரே ஒரு கருத்து முக்கியமான பங்கை வகிக்கிறது. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மாவை பத்தி ஜனங்க என்ன பேசுவார்கள்? உண்மையில இந்த ஒரு கருத்தினால்தான் இன்னமும் நமது நாடு ஸ்டேபிளா இருக்கு. உங்க ஃபேமிலியை பத்தி என்ன பேசுவார்கள்? கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து தான். இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தா உங்க ஃபேமிலியை பத்தி, அப்பா அம்மாவை பத்தி என்ன சொல்வார்கள் மக்கள்? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கின்ற அடிப்படையான ஒரு உணர்வு. அதை கிருஷ்ணன் உயிர்ப்பிக்க முயற்சிக்கின்றார். அது கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப சிம்பிளா சாதாரணமான வார்த்தைகள் மூலமாகவே இவனை துக்கத்திலிருந்து வெளியில் எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அதனால் ரொம்ப சாதாரணமான ஆயுதங்களைத்தான் பிரயோகப்படுத்துறாரு. பூமியின் மீது இறங்கிய மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையின் வெளிப்பாடு கிருஷ்ணன். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः यामिषं गिरिशन्तः. சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது. இரண்டாவது கர்மா தியரி எடுத்துட்டு வரார். இது சொர்க்கத்தை உனக்கு அளிக்காதது அப்படின்னா நிரந்தரமான சுகமோ ஆனந்தமோ உனக்கு கிடைக்காது. இது புகழையும் அளிக்காது. ஆரியனுக்கு எப்பொழுதுமே புகழ் வாழ்க்கையினுடைய பலம். புகழையும் அளிக்காது. அதாவது மனிதர்களுடைய மன அமைப்பு சார்ந்துதான் அவர்களுடைய குலம் முடிவாகும். இந்தியாவிலே கிருஷ்ணனை போல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இந்தியாவில் மிக தெளிவாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், உலகத்திலேயே கிருஷ்ணனை போல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இன்னும் உருவாகல. சில பேர் சொல்லலாம், யாருக்கு தெரியும் சாமி கிருஷ்ணர் வாழ்ந்தாரா இல்லையான்னு. அப்கோர்ஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று சான்றுகள் துவாரகையின் இருப்பிடத்தை, கடலுக்கடியிலே இருக்கும் துவாரகையை
சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான சான்றுகள் நிரூபித்து விட்டன. கிருஷ்ணன் இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இதை தாண்டி ஒரு அருமையான ஒரு தமிழ் பாடல், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன்னு ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன்ற ஒரு கான்செப்ட் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு கான்செப்டை ரெக்கார்டே பண்ணியிருக்க முடியும். ஒருவேளை அவர் வாழாம யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணி இந்த கிருஷ்ணன்ற கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்தால் அந்த மனிதரே கிருஷ்ணன் அப்படிங்கிற மிக உயர்ந்த உணர்விலே வாழ்ந்திருக்கின்றார். அதனால இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்த மனிதன் கடவுள். அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய மனிதனே கிருஷ்ணன். ஏன்னா அந்த உணர்வு நிலையில வாழாம கற்பனையே செய்து பார்க்க முடியாத கதாபாத்திரம் கிருஷ்ணன். அதனால கற்பனையின் இருப்பினாலேயே தன் இருப்பை நிரூபிக்கக்கூடிய மிக உயர்ந்த கற்பனை கிருஷ்ணன். கற்பனையின் இருப்பினாலே தன் இருப்பினை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கற்பனை என்பதனால் அவன் கற்பனையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணனைப் போல உலக சமூகத்தை, உலக மனித சமூகத்தை தாக்கத்தை உருவாக்கிய இன்னொரு மனிதரை கண்டுபிடிப்பது சாத்தியமே இல்லை. பூமியின் மீது இறங்கிய மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையின் வெளிப்பாடு கிருஷ்ணன். இந்த உடல் மூலமாக ஜீவன் முக்தியின் என்னென்ன பரிமாணங்கள் எல்லாம் வெளிப்பட முடியுமோ, மனித உடல் மூலமாக என்னென்ன விதத்திலெல்லாம் சக்தியும் புத்தியும் யுக்தியும் பக்தியும் முக்தியும் வெளிப்பட முடியுமோ அந்த எல்லா பரிமாணங்களும் உச்ச நிலையில் வெளிப்பட்ட உடல் கிருஷ்ணன். சாதாரண கோபியர் பெண்களோடு, பாலும் தயிரும் மோரும் விற்கின்ற கோபியர் பெண்களோடு விளையாடும் விளையாட்டையும் அரசர்களையே உருவாக்குகின்ற கிங் மேக்கரா இருக்கிற சாதுரிய திறனையும் பாரதியார் தன்னுடைய பாடல்களிலே பக்தியில் கரைகின்றார். கண்ணன் என் காதலன் பல்வேறு பரிமாணங்களிலே கண்ணனை நோக்கி கரைகின்றார். ஆனா அது எல்லாவற்றையும் படித்தால் கூட சர்க்கரை மலையை உண்ட ஒரு எறும்பின் ஒரு குரல்தான் அந்த பாடல்கள். விவரிக்கவே முடியாத இந்த கிருஷ்ணனின் சாநித்தியம், வாழ்ந்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கிருஷ்ணனின் சாநித்தியம், எம்பெருமான் 18 அத்தியாயங்களாக 700 ஸ்லோகத்திலே இந்த நூலை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார், உலகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். இது கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடல். சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு நேர்முக வர்ணனை செய்வதைப் போல இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடல். திருதராஷ்டிரன் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதத்திலே கௌரவர்களின் தகப்பனார் திருதராஷ்டிரன் பிறவியிலேயே குருடர். அதனால் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. சஞ்சயன் மிக உயர்ந்த உணர்வு நிலையை அடைந்த யோகி. அவருடைய ஞான கண்ணின் மூலமாக, 3வது கண்ணின் மூலமாக போர்க்களத்திலே நடக்கின்ற எல்லாவற்றையும் மிக தெளிவாக திருதராஷ்டிரனுக்கு வர்ணிக்கின்றார். அந்த வர்ணிக்கின்ற காட்சியிலே அங்கு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலை வர்ணிக்கின்றார். இப்படித்தான் இந்த கீதை விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பெல்லாம் டிவி மூலமா நாம ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்கிற மாதிரி, அப்பெல்லாம் நமக்குள்ளேயே தன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற சில சக்கரங்களை உயிர்ப்பித்தால் உயர்ந்த நிலைக்கு டியூன் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்க முடியும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாம பார்க்கறது எல்லாமே ஒளியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ், லைட் பார்ட்டிகிள்ஸ்.
அப்போ இந்த சஞ்சயன் மாதிரியான யோகிகள் உபயோகம் பண்ணது ஒலியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ். அந்த காலப்போக்கினாலே அந்த சயின்ஸ் மறைந்து விட்டது என்பதற்காக அது இல்லவே இல்லைன்னு நினைக்காதீங்க, அது இருந்தது. ஒரு பெரிய சயின்ஸ் ஒலியின் மூலமாக தன்னை உச்ச நிலைக்கு கொண்டு சென்று ஒரு இடத்திலே நடக்கின்றதை தெளிவாக தனக்குள்ளேயே பார்த்து விவரிக்கின்ற சக்தி. இந்த சக்தியோடு இருக்கின்ற சஞ்சயன் விவரிக்கின்றார், திருதராஷ்டிரனுக்கு இந்த நூலை விவரிக்கின்றார். இப்படித்தான் நூல் துவங்குகிறது. நூலுடைய முதல் ஸ்லோகத்திற்குள் நுழையலாம். अर्जुन उवाच दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम् सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते गाण्डीवं स्रंसते हस्तात् त्वक्षैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रुमतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनमाहवे. அருமையான ஸ்லோகங்கள். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொல்கின்றான். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யதி. தமிழ் மொழிபெயர்ப்பு: கிருஷ்ணா, போர் புரிய ஆவலுடன் நிற்கின்ற என் உறவினர் கூட்டத்தை பார்த்து என் கைகள் சோர்வடைகின்றன, வாய் உலர்கின்றது. அர்ஜுனன் தன்னுடைய நடுக்கத்தை தெரிவிக்கின்றான். பகை வளர்ந்து கொண்டே இருந்தது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே. மெதுவாக வளர்ந்த பகை சூதாட்டத்திலே முடிந்து, சூதாட்டத்தின் இறுதியிலே வனவாசம் ஏற்று பாண்டவர்கள் வனவாசம் சென்று விடுகிறார்கள். வனவாசம் முடிந்து அமைதி தூதுவனாக கிருஷ்ணனே சென்று 5 நாடு இல்லை என்றாலும், 5 நகரம் இல்லை என்றாலும், 5 கிராமம் இல்லை என்றாலும் 5 வீடாவது கொடுங்கள் என்று அமைதிக்கு தூது போகின்றான். கௌரவர்கள் 5 வீடு அல்ல, 5 ஊசி முனை இடம் கூட அளிக்க மாட்டோம் என்றும் போருக்கு அறைகூவல் விடுக்கிறார்கள். போருக்கு எல்லோரும் திரண்டு விட்டார்கள். இதுவரை வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கின்ற ரெக்கார்டட் ஹிஸ்டரியில லார்ஜஸ்ட் வார், மிகப்பெரிய போர் இந்த மகாபாரத போர் தான். பாண்டவர்கள் புறம் 8 அக்ரோனியும் கௌரவர்கள் புறம் 10 அக்ரோனியுமாக 18 அக்ரோனி சேனை. ஒரு அக்ரோனி என்பது 1 கோடி. 18 அக்ரோனி சேனை திரண்டு நிற்கின்றது. ஒருவேளை அப்போ இருந்த உலகத்தோட மொத்த பாப்புலேஷனுமே இதான் நினைக்கிறேன். உலகப்போர் உலகமே 2ஆக திரண்டு நிற்கின்றது. வெகு சிலர் தான் போரிலே கலந்து கொள்ளவில்லை. ஒன்னு பலராமன், இன்னொன்னு ஸ்ரீகிருஷ்ணன், மூன்றாவதாக தென்னாட்டிலிருந்து சென்ற ஒரு அரசன். சோறிடுவதற்காக, எல்லோருக்கும் சோறிடுவதற்காக ஒரு சோழராஜன் போரிலே கலந்து கொள்ளாமல் உணவளிக்கும் வேலையை செய்தார். இவர்களை தவிர மற்ற உலகமே 2ஆக நிற்கின்றது. போர் இப்பொழுது துவங்க வேண்டும். இந்த நேரத்திலே போருடைய கதாநாயகன் அர்ஜுனன் மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றான், மனச்சோர்விற்கு ஆளாகின்றான். வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாழி உடையற மாதிரி எல்லோரும் நிற்கின்றார்கள் முன்னும் பின்னுமாக. அர்ஜுனன் மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகின்றான். தன்னுடைய குழப்பத்தை அர்ஜுனன் விளக்குகின்றான். திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மமகாத்ராணி
முகஞ்ச பரிசுஷ்யதி. கிருஷ்ணா, போர் புரிய ஆவலுடன் நிற்கின்ற என் உறவினர் கூட்டத்தை பார்த்து என் கைகள் சோர்வடைகின்றன, வாய் உலர்கின்றது. தன்னுடைய மன உளைச்சலை அர்ஜுனன் வர்ணிக்கின்றான். டிப்ரெஷன், மன அழுத்தம், மன உளைச்சல், துக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வருவது. ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணும், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. அதாவது பேனிக் அட்டாக் வந்தா, டிப்ரெஷன் அட்டாக் வந்தா என்னென்ன சிம்டம் உண்டுன்னு இன்னைக்கு மாடர்ன் டே சயின்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுதோ அதை அப்படியே டிஸ்கிரைப் பண்றார். இந்த டிஸ்கிரிப்ஷனோட ஆழத்தை பார்த்தாலே தெரியுது, இது நடந்த நிகழ்ச்சியாக மட்டும்தான் இருக்க முடியும். நடக்காத நிகழ்ச்சியை உருவாக்கும் பொழுது நம்ம மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். இங்க ஆனா எந்த விதமான மைன்யூட் டீடைலுமே மிஸ் ஆகல. இது ரெக்கார்ட் ஆகிருக்கிற ஆழமான அந்த மைன்யூட் டீடைல்ஸை பார்க்கும் பொழுதே தெரியுது, இது நடந்து ரெக்கார்ட் ஆகிற நிகழ்ச்சியா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா எப்பேற்பட்ட கதாசிரியனாலும் கூட நடக்காத ஒரு விஷயத்தை மிக ஆழமா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட முடியாது. ஒண்ணு எக்ஸாஜரேஷன் இருக்கணும், இல்ல சில விடுபட்டு போயிருக்கணும். ஆனா எக்ஸாஜரேஷனும் இல்லாம விடுபட்டும் போகாம ரொம்ப ஆழமா தெளிவாக இதை ரெக்கார்ட் பண்றது, இதை ரெக்கார்ட் ஆயிருக்கிறத பார்த்தாலே இது சத்தியம் என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். போர் புரிய ஆவலுடன் நிற்கின்ற என் உறவினர் கூட்டத்தை பார்த்து என் கைகள் சோர்வடைகின்றன, வாய் உலர்கின்றது. அடுத்த ஸ்லோகத்திலே அர்ஜுனன் புலம்புகின்றான். வேபதுஷ்ச சரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தான் தச்சைவ பரிதஹ்யதே. ஐயா கிருஷ்ணா, என்னுடைய உடலிலே நடுக்கம் ஏற்படுகின்றது, மயிர் சிலிர்க்கின்றது, கைகளில் உள்ள காண்டீவவில் நழுவிக் கொண்டிருக்கின்றது, மேலும் சருமத்தில் ஒருவித எரிச்சல் உண்டாகின்றது, உடலிலே நடுக்கம் ஏற்படுகின்றது, மயிர் சிலிர்க்கின்றது. நச்ச சக்னோம் யவஸ்தாதும் பிரமதீவ சமேன நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவம. விபரீதானி கேசவம. அர்ஜுனன் புலம்புகின்றான், என்னுடைய மனம் குழப்பமடைகின்றது, நிற்பதற்கு கூட என்னால் முடியவில்லை. கேசவா, கெடுதல்களை கொடுக்கக்கூடிய சகுனங்களை நான் பார்க்கின்றேன். தன்னுடைய டிப்ரெஷனை அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், கிருஷ்ணன் தான் இங்க எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம். எல்லாவற்றையும் உருவாக்கி போருக்கு எல்லாரையும் சரி செய்து தயார் செய்து சங்கை ஊதி விடுகின்றான். போர் சங்கு முழங்கி விடுகின்றது. எதிரிகள் இருவரும் 2 படையும் நிற்கின்றது. அந்த இடத்திலே அர்ஜுனன் நடுநடுங்கி போயிருக்கின்றான். மன உளைச்சல், மன அழுத்தம். இந்த சூழலிலே அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதனால்தான் இந்த பகவத்கீதை உலக மக்கள் எல்லோருக்கும் உபயோகமாகின்றது. காட்டிலே, குகையிலே, மலையிலே, தனிமையிலே சொல்லப்படுகின்ற நூல்கள் அதுபோல வாழுகின்ற மக்களுக்கு உபயோகமாகலாம். காட்டிலே இருக்கின்ற மனிதனுக்கு சொல்லப்படவில்லை, வாழ்க்கையை ஒதுக்கிய புறந்தள்ளிய மனிதர்களுக்கு சொல்லப்படவில்லை.
வாழ்க்கையை வாழ வேண்டிய அரசனுக்கு, வீரனுக்கு சொல்லப்படுகின்றது. டிப்ரெஷனோட எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் இங்க அர்ஜுனன் சொல்லுகின்றான். கைகள் சோர்வடைகின்றது, வாய் உலறுகின்றது, உடலில் நடுக்கம் ஏற்படுகின்றது, மயிர் சிலிர்க்கின்றது, கைகளில் உள்ள காண்டீபம் நழுவுகின்றது, வில் காண்டீபம் நழுவுகின்றது, சருமத்திலே ஒருவித எரிச்சல் உருவாகின்றது, மனம் குழப்பமடைகின்றது, நிற்பதற்கு கூட என்னால் முடியவில்லை கேசவா, கெடுதல்களை கொடுக்கக்கூடிய சகுனங்களை பார்க்கின்றேன் அப்படின்னு புலம்புறார். உண்மையில இந்த சூழ்நிலைக்கு கிருஷ்ணன் என்ன விடை கொடுக்கின்றாரோ, உபதேசம் கொடுக்கின்றாரோ, அது உலகத்திற்கே பொருந்தும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த சூழ்நிலையில் தான் இருக்கார்கள். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். டிப்ரெஷன், மன அழுத்தம், மன உளைச்சல், துக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே எல்லோருக்கும் வருவது. விதை விருட்சமாக மாற வேண்டுமானால் அது வெடித்தாக வேண்டும். சரியா அதுக்கு தேவையான நீரும் உரமும் கிடைக்காவிட்டால் மரணமடையும், தவறான திசையில் சென்றுவிடும். சரியான நீரும் உரமும் கிடைத்தால் அதே விதை விருட்சமாக, மரமாக மாறிவிடும். நாம எல்லோருமே விதைகள். எல்லோருமே இந்த மன உளைச்சல் அந்த வெடிக்கின்ற பருவத்தை எதிர்கொள்ளுகின்றோம். அந்த நேரத்தில் நீரையும் உரத்தையும் பெற்று வளருகின்றோமா அல்லது வெறும் அழிவிலே முடிகின்றோமா அப்படிங்கிறது நம்முடைய சுதந்திரம். யூசுவலா மனிதனுக்கு டிப்ரெஷன் வரும்பொழுது 3 பாதை இருக்கு. ஒன்று சூசைட். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே அதிக நபர்கள் சூசைட் பண்ணிக்கிறது தென்னிந்தியாவில் தான். நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே அதிக நபர்கள். நான் சொல்றது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். உலகத்திலேயே அதிக மக்கள் சூசைட் பண்ணிக்கிறது, முக்கியமா இளைஞர்களும் பெண்களும் சூசைட் பண்ணிக்கிறது சவுத் இந்தியா தான். ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும் 3 இந்தியர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதுல ஒருத்தர் 15 to 30 வயசுக்குள்ள. இன்னும் பல ஷாக்கிங் ரெக்கார்ட்ஸ் சூசைட்ஸை பத்தி. சவுத் இந்தியா தான் சூசைடோட வேர்ல்ட் கேபிட்டல். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மிகவும் அதிகமாக மக்கள் படித்த இடமாக இருக்கிற கேரளா தான் அதிக அளவு சூசைட்லயும் இருக்கு. சூசைடு ஒரு பாதை. சூசைட்லேயே 2 விதம் இருக்கு. ஒன்று உடனே தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிற விதம், விஷமோ அல்லது தூக்கோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில், அது ஒரு விதம். இன்னொன்று உடனே முடிச்சுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லாமல் ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறது, அதுவும் ஒரு விதமான சூசைட் தான். நடைபெணமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ன, உடனே சாக தைரியம் இல்லாததுனால தானா மரணம் வர்ற வரைக்கும் இழுத்துட்டு இருக்கிறது. தானா மரணம் வர்ற வரைக்கும் வாழ்க்கையை இழுத்துட்டு இருக்கிறதுக்கு வாழ்க்கைன்னு பேர் இல்லை, டிராகிங். வாழ்க்கையை இழுத்துட்டு இருக்கிறது. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி அடிக்ஷன். அடிக்ஷன்னா மது, போதைப் பொருட்கள், புகையிலை, இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறது ஒரு பக்கம். இன்னொன்று மன ரெஸ்ட்லெஸ்னஸ். ஏதாவது ஒன்று வெளியிலிருந்து நமக்கு வேண்டிக்கிட்டே இருக்கும், எதுவுமே இல்லாமல் நம்மளோட நாம உட்கார முடியாது, அதுவுமே அடிமைத்தனம் தான். டிவி இல்லாமல், செல்போன் இல்லாமல், நியூஸ் பேப்பர் இல்லாமல் நாம நம்மோட ஒரு 10 நிமிஷம் நம்மளால உட்கார முடியுதான்னு பார்த்தா முடியாது. இதுதான் மிகப்பெரிய கொடுமை. மனித சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, தன்னோடு தான் அமைதியாக அமருகின்ற தன்மையை அவன் இழந்து விட்டது. மன அழுத்தம் சார்ந்த வியாதிகள், டெரரிசம் கூட, தீவிரவாதம் கூட மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்த வியாதிகள் தான். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம்,
தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. நம்ம கூட நாமளே சைலண்டா அரை மணி நேரம் உட்கார முடியுதான்னு பாருங்க. முடியல. டிவி ஓடல, செல்போன் வேலை செய்யல அப்படின்னாலும் கூட நம்மளால சும்மா இருக்க முடியாது. பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சாவது வரி விடாம படிச்சுட்டு இருக்காங்க. எடிட்டர் கூட அவளை படிச்சிருக்க மாட்டார். இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இவர் பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், இவருடைய பேரன் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த மணமாலை காலத்தை படிச்சுட்டு இருப்பார், பெரிய கண்ணாடி வச்சுட்டு. ஏன் தாத்தா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாதா? முடியாது. அதுதான் அடிக்ஷன் சொல்ற. ரெஸ்ட்லெஸ்னஸ், தன்னோடு அமர முடியாமை, நம்ம கூட உட்கார முடியாம போறதுதான் நமக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை. நம்மோட உட்கார முடியலைன்னாலே நம்முடைய வாழ்க்கையின் போக்கை திரும்பி பார்க்கின்ற தன்மையை இழந்து விடுகிறோம். ரீதிங்க் பண்றது, ரீலுக் பண்றது, திரும்ப உள்நோக்கி பார்க்கிறது, இது எதுவுமே நம்ம வாழ்க்கையோட பாகமா இல்லாம போயிருது. அதுதான் பெரிய கொடுமை. மனித இனத்திற்கு இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையான டிப்ரெஷன் சார்ந்த வியாதிகள், மன உளைச்சல் சார்ந்த வியாதிகள், மன அழுத்தம் சார்ந்த வியாதிகள், டெரரிசம் கூட, தீவிரவாதம் கூட மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்த வியாதிகள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீவிரவாதம் கூட மன அழுத்தமும் மன உளைச்சலும் சார்ந்த வியாதி தான். அதுதான் மூன்றாவது பாதை. டிப்ரெஷன் வரும்பொழுது 3 சாய்ஸ் மனிதனுக்கு. ஒன்று, இந்த மன உளைச்சலையும் துக்கத்தையும் அதனால ஏற்படுற வெறுப்பையும் தன்மேலே காட்டிக்கிட்டு தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறது, வாழ்க்கையே வேண்டாம்னு. ஆனா ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, வாழ்க்கையை அழிச்சிக்கும் போது இப்ப இருக்கிறத விட மோசமான நிலைக்கு தான் அவர்கள் போறார்கள். இப்பவாவது உடல் மனம் ரெண்டும் இருக்கு. அதுல உடம்ப அழிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? மனம் மட்டும் இருக்கும், உடல் இருக்காது. இதை விட மோசமான துக்ககரமான நிலைக்கு செல்வார்கள். அது தெரியாமல் தற்கொலையை மக்கள் முடிவாக எடுக்கின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. தற்கொலைதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடுங்குற்றம், பாவம். காரணம் என்னன்னா, தன்னுடைய உடம்பையை அழித்துக் கொள்வதனால் இதைவிட கீழான உணர்வு நிலைக்கு செல்கின்றான். இது ஒரு பக்கம். ரெண்டாவது அடிக்ஷன். அடிக்ஷன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மெதுமெதுவா அழிச்சுக்கிறது. விஷம்ங்கிறது ஒரு கப்பு குடிச்ச உடனே செத்து போயிடலாம். அவ்வளோ அர்ஜென்ட்டா இல்லை, கொஞ்ச நாள் இருந்துட்டு சாகலாம்னா மது குடிச்சிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு கப்பில் குடிக்கிறது தான் 100 கப்பா குடிக்கணும்னு நினைச்சா டைல்யூட்டடா குடிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. முதலில் மதுவை மனிதர்கள் குடிக்க வேண்டும், பிறகு மது மனிதனை குடிக்க துவங்கிவிடும். முதல்ல நீங்க புகையிலை பிடிக்கணும், அதுக்கப்புறம் புகையிலை உங்களை பிடிச்சிரும். அடிமைத்தன்மை, அடிக்ஷன். மூன்றாவது பாதை அது என்னன்னா, இந்த முதல் பாதை இந்த வெறுப்பையும் வேகத்தையும் கொந்தளிப்பையும் தன்மேலேயே காட்டி உடம்பு அழிச்சுக்கிறது. ரெண்டாவது அந்த வெறுப்பை வேகத்தை கொந்தளிப்பை மறந்து இருக்கிறதுக்கான முயற்சி பண்றது, அதுதான் அடிக்ஷன். மூணாவது இந்த வெறுப்பு வேகம் கொந்தளிப்பை மற்றவர்கள் சமூகத்து மேல காட்டுறது, டெரரிசம், தீவிரவாதம்.
இந்த மூன்றுமே தீர்வு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற தீவிரவாதத்துக்கும் காரணம் வேற ஒண்ணும் இல்லை. நாம் எல்லாம் கிருஷ்ணனை கண்டுகொள்ளாத, கிருஷ்ணனை தேடாத அர்ஜுனர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உள்ள வேதனை, துக்கம், வெறுப்பு, மன அழுத்தம், மன உளைச்சல் என்ன பண்ணுவார்கள் இளைஞர்கள்? நேச்சுரலாக என்ன பண்றார்கள்? தீவிரவாதிகளாக மாறிவிடுகிறார்கள். மிகப்பெரிய நம் சமூகம் செய்த தவறு என்னன்னா, ஆன்மீகம் சாராமலே ஒழுக்கத்தோடு வாழ்ந்து விட முடியும்ன்ற ஒரு கருத்தை மக்களுக்கு நாம் கொடுக்க முயற்சி செய்தோம். அது மிகப்பெரிய தவறு. ஆன்மீகம் சாராமல் ஒழுக்கத்தை மக்களுக்கு சொல்ல முயற்சி செய்தீர்களானால், அதாவது சட்டம் ஒழுங்கு மூலமாகவே ஒழுக்கத்தை நிலைநாட்டி விட முடியும்னு நாம் நினைக்கிறோம். முடியாது. நம்முடைய நாட்டிலே 6,40,000 கிராமங்கள் இருக்கின்றது. ஆனா வெறும் 14,000 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. எப்படி லட்சக்கணக்கான கிராமங்களை வெறும் கைப்பிடி அளவு காவல் நிலையங்களை வைத்து கட்டுப்படுத்த முடியும்? பாவம், அவங்களால என்ன பண்ண முடியும்? கஷ்டம். ஆன்மீகம் சார்ந்துதான் சமூகத்தின் கட்டுக்கோப்பும் ஒழுக்கமும் இருக்க முடியும். சமூகத்தினுடைய கட்டுக்கோப்புக்கும் அமைதிக்கும் ஆன்மீகம் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம, தேரினுடைய போக்கிற்கு அச்சாணி எந்த அளவுக்கு முக்கியம் என்று தெரிந்து கொள்ளாமல் அச்சாணியை உருவுவதைப் போல நாம் ஆன்மீகத்தின் தேவையை சமூகத்திலிருந்து உருவிவிட்டோம். ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்? அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்கின்ற சத்தியங்களை அனுபவபூர்வமாக மனிதனுக்கு அளிப்பதுதான் ஆன்மீகம். அந்த சாரம், அந்த சத்தியம் மனிதனுக்கு சென்று சேராமல் வெறும் விதிகளின் மூலமாக, கட்டுப்பாட்டின் மூலமாக, வெறும் கோலை காட்டுவதன் மூலமாக, வெறும் பயமுறுத்துதலின் மூலமாக அல்லது ஆசை காட்டுவதன் மூலமாக, ஆசை அச்சம் இந்த இரண்டின் மூலமாக மட்டுமே மனிதனை ஒழுக்கமாக வைத்துவிட முடியும் என்று நாம் நினைத்தது மிகப்பெரிய தவறு. இந்த தவற்றின் காரணத்தினால்தான் நாம் சமூகத்தின் எல்லா துக்கங்களையும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். எப்போ நாம ஆன்மீகம் மெயின் ஸ்ட்ரீம்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய பாகமாக இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைச்சோமோ, அப்பவே இந்த மூணுத்துக்கான இந்த 3 கதவையும் திறந்துட்டோம். சூசைடு, அடிக்ஷன், தீவிரவாதம், 3 கதவையுமே திறந்து வச்சிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 கதவையும் மூடணும்னா முக்கியமான ஒரு கதவை திறந்தாக வேண்டும். ஞான தேடுதல். ஞான தேடுதல். ஞான தேடுதல் என்கின்ற பாதை திறக்குமானால் இந்த 3 கதவுகளும் தானாகவே மூடிக்கொள்ளும். இந்த 3ம் சமூகத்திலிருந்து குறைந்துவிடும், அழிந்துவிடும், ஒழிந்துவிடும். இந்த 3க்குமான ஒரே தீர்வு என்னன்னா ஞான தேடுதல், ஜீவன் முக்த தேடுதல். அதிர்ஷ்டவசமாக அர்ஜுனனுக்கு ஞான சத்குருநாதன் அருகிலேயே இருந்தான். அதனால் அவனுடைய துக்கம் நேரடியான ஞான தேடுதலாக வெளிப்பட்டது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இன்றும் கிருஷ்ணன் நம் எல்லோருக்கும் அருகாமையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான். வாழுகின்ற ஞான குருமார்களின் வடிவிலும் அவனுடைய கருத்துக்களின் வடிவிலும், இதையெல்லாம் தாண்டி அழைத்தவுடன் ஓடோடி வரும் அன்பின் சக்தியின் வடிவிலும் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றான். அவன் நமக்கு கொடுக்கும் அழைப்புதான் நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மனச்சோர்வும் துக்கமும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனச்சோர்வில், மன அழுத்தத்தில், மன உளைச்சலில் உங்கள் வாழ்க்கையின் சில வினாடிகள் கழிந்தால் கூட தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் முக்திக்கான கால், ஜீவன் முக்திக்கான அழைப்பு வந்துவிட்டது. இறைவன் ஜீவன் முக்திக்கான அழைப்பிதழை உங்களுக்கு அனுப்பிவிட்டான். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது நேரடியாக ஜீவன் முக்த தேடுதலில் நுழைய வேண்டியது.
டிப்ரெஷனும் சரியான முடிவு அல்ல, சூசைடும் சரியான முடிவு அல்ல, அடிக்ஷனும் சரியான முடிவு அல்ல, தீவிரவாதமும் சரியான முடிவு அல்ல. வளர்ந்து கொண்டே போகிற தீவிரவாதத்துக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவர்களுக்கு காரணம் சொல்லப்படாமலேயே அவர்களை நாம் ஒழுக்கத்தால விதிகளாலே கட்டுப்படுத்த நினைப்பது. 2008 மட்டும் தமிழ்நாட்டில் 6000 இளைஞர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. கொடுமையான விஷயம். வாழ வேண்டிய இளைஞர்கள் 6000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாமி, இதை பற்றி ஒரு ஆழம் ஆராய்ச்சி பண்ணா மெஜாரிட்டி வேற ஒண்ணுமே இல்லை. எக்ஸாம் ஃபியரும் பப்பி லவ்னு சொல்ற முதிர்வடையாத காதல், the romance, infatuation. திருமணம் செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு 2 பேருக்கும் பொறுப்பெடுக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆனா ஹார்மோனல் டார்ச்சர்னால ஏற்படுற இன்ஃபேச்சுவேஷன், உடல் வளர்வதனாலே உடலிலே நடக்கின்ற மாற்றங்களாலே ஏற்படுகின்ற இன்ஃபேச்சுவேஷன். காரணம், உண்மையில் அந்த டிப்ரெஷன் வரும்பொழுது எப்படி வரும்னா, போகவே போகாதது போல அது தோன்றும். அது மட்டும் இல்ல, என்றென்றுமே இருக்க போற மாதிரியே காட்டும். முடிவே இல்லாத ஒரு உணர்வை போல அது தன்னை காட்டிக்கொள்ளும். துக்கத்துக்கு முடியவே முடியாத ஒரு உணர்வாக தன்னை காட்டிக்கொள்ளுகின்ற சக்தி உண்டு. ஆனந்தம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா டைம் போறதே தெரியாது. துக்கம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா டைம் போகவே போகாது. அதனாலதான் ஆனந்தமா ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா வாட்சை ஒரு தரம் கூட பார்க்க மாட்டோம். ஒருவேளை வாட்சை பார்த்தா ஆஹா 2 மணி நேரம் ஆயிருச்சா அப்படின்னு தோணும். ஆனா ரொம்ப அருவையா இருந்ததுன்னா 5 நிமிஷத்துக்கு முள்ள நகரலையா, டைமே நகர மாட்டேங்குது. துக்கத்தில் இருக்கும் பொழுது காலம் நகராதது போலவே தோன்றும். ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது காலம் பறந்து விடும். இது மனத்தின் இயற்கை. அதனாலதான் அந்த டிப்ரெஷன் வரும்பொழுது இது முடியவே முடியாதுன்ற மாதிரி தோணும். வாழ்க்கையின் எல்லா பாதைகளுமே அடைக்கப்பட்டு விட்டதை போல தோணும். டெலியூஷன், இல்யூஷன். அது மட்டும் இல்லாம சன்னியாசியை போல பேசுகின்றான். ஐயோ கிருஷ்ணா, இவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? நான் காட்டுக்கு செல்லுகின்றேன், சன்னியாசி ஆகின்றேன். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல முடிவாக இருந்தால் கூட தவறான காரணத்திற்காக எடுக்கப்பட்டால் அது நல்ல விஷயமாக இருக்காது. ஒரு சின்ன கதை. ஒரு 3 பைத்தியக்காரர்கள் தாங்கள் சரியாகிவிட்டதாக நினைத்துக் கொண்டார்கள். எல்லா பைத்தியமே அப்படித்தான் நினைக்கும். அந்த ஆஸ்பத்திரி நடத்துற டாக்டர் போய் சொல்றார்கள், ஐயா நாங்க 3 பேரும் நல்லா தான் இருக்கிறோம், எங்களை வீட்டுக்கு அனுப்புங்க. டாக்டர் சொன்னார், நாளைக்கு ஒரு சோதனை பண்றப்ப அந்த சோதனைக்கு பிறகு அனுப்புறேன். ஆஸ்பத்திரியில் ஒரு சின்ன நீச்சல் குளம் இருக்கு, அதுல தண்ணி இல்லாத காலியா இருக்கு. மருத்துவர் அந்த 3 பேரையும் மறுநாள் காலையில் நீச்சல் குளத்துக்கு வர சொல்லி தண்ணி இல்லாத அந்த காலியா இருக்கிற நீச்சல் குளத்துல முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டு குதிப்பான்னு சொல்றாரு. அவர் குதிச்சிடுறாரு, கை உடைஞ்சு போகுது. டாக்டர் சொல்றாரு, முடியாது, உன்னை அனுப்ப முடியாது. 2வது நபரை கூப்பிட்டு நீ குதின்னு சொல்றாரு, அவரும் குதிக்கிறாரு, கால் உடைஞ்சு போகுது. 3வது நபரை கூப்பிட்டு குதிப்பான்னு சொல்றாரு, அவன் நான் குதிக்க மாட்டேன் அப்படின்றான். உடனே டாக்டர் சொல்றாரு, நீ போலாம் வீட்டுக்கு, நீ நல்லா ஆயிட்ட. ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போய் அந்த வெல்டுக்கு அடுப்புறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பேப்பர் ஒர்க்லாம் பண்ணும்போது அவர் டாக்டர் மெதுவா கேட்கிறாரு, நீ ஏன் குதிக்க மாட்டேன்னு சொன்ன நான் தெரிஞ்சுக்கலாமாப்பா அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு. குதிக்காதது சரியான முடிவு. ஆனா எந்த காரணத்திற்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டதோ அது தவறான காரணம். முடிவு சரியாக இருந்தாலும் காரணம் தவறாக இருக்குமானால் இன்னமும் பைத்தியம் தெளியவில்லைன்னு அர்த்தம். இங்க அர்ஜுனன் சந்நியாசம் போகிறேன்னு சொல்றான். சந்நியாசம் போறது தவறில்லை. நம்முடைய பாரம்பரியத்திலே யார் வேண்டுமானாலும் எந்த வினாடி வேண்டுமானாலும் வைராக்கியம் பிறக்கின்ற அந்த வினாடியே ஜீவன் முக்த வாழ்க்கையை நோக்கி நுழையலாம். அது ஒன்றும் தவறில்லை. ஆனா தவறான முடிவிற்காக சரியான செயல் செய்யப்பட்டாலும் அது அந்த செயலுக்கு இழுக்காக மாறும்.
அர்ஜுனன் சன்னியாசியா போயிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? அதிகபட்சமா டிப்ரெஷன்ல இருந்திருப்பான். சந்நியாச தர்மத்திற்கே அவன் இழுக்காக மாறி இருப்பான். சில நேரத்தில் சன்னியாசியா போக வேண்டியவர்கள் சம்சாரியா போனாலும், சம்சாரியா போக வேண்டியவர்கள் சன்னியாசியா போனாலும் ஏற்படுற குழப்பம் தான் வாழ்க்கையில் இருக்கிற பல குழப்பங்கள். அவரவர்களுடைய பிராரப்தத்தை அவரவர்கள் வாழாமல் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து அதிலே இருக்கின்ற வசீகரத்தை பார்த்து வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இக்கரைக்கு அக்கறை பச்சையா தெரியும், அக்கறைக்கு இக்கரை பச்சையா தெரியும். இந்த அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற உணர்வோட எடுக்கப்படுகின்ற முடிவுகள் முழுமைத்தன்மையை அளிக்காது. சாமி எப்பவுமே சொல்றது உண்டு, வாழ்க்கையை வாழ முடியலன்னு ஓடி போய் சன்னியாசி ஆகிறவர்கள் சன்னியாசத்திலையும் வாழ முடியாது. பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி என்னால் வீட்டில் இருக்க முடியலன்னு ஆசிரமத்துக்கு வந்துடுறேன். அப்பா வீட்டிலையாவது ஒரு ஃபேமிலி, ஆசிரமத்தில் 1000 ஃபேமிலி. அங்க வாழ முடியாம இங்க வந்தா இருக்க முடியாது. அங்க வாழறதை விட என் வாழ்க்கையில மிகப்பெரிய உபயோகம் இருக்கு, அதை விட பல விஷயங்களை என்னால செய்ய முடியும். ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா உருப்பட முடியும். சன்னியாசிங்கிறவன் அவுட்ஃபிட் இல்ல, ஓவர் ஃபிட். உருப்படாதது இல்ல, தெய்வ உருப்பட்டது. பரதேசி அல்ல, பரத்தை தேடி தேசம் தேசமாய் செல்லுபவன். பரத்தை தேடியோ அல்லது தேடியதை மற்றவர்களுக்கு சொல்ல பக்தர்களை தேடியோ தேசம் தேசமாக செல்வது. அதனாலதான் கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, எம்பெருமானுடைய விடை அருமையான விடை. இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து எம்பெருமான் பேசத் துவங்குகின்றான். இந்த பகவத்கீதை ஆழ்ந்து பார்த்தோமானால் எவ்வளவு பெரிய மனோ தத்துவ நிபுணன் கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனனை பேசவிட்டு கேட்கின்றார். கேட்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய குணம். ஆச்சாரியனுடைய அடிப்படை குணம் கேட்பது. நம்ம நாட்டில் இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நம்ம பேசுறது யாருமே கேட்கறது இல்லை. நீங்களே கூட நீங்க வீட்டுல வாழறீங்களே தவிர எத்தனை தரம் வீட்டுல உங்களுடைய கணவன் மனைவியோட ஒருத்தர் கண்ணுக்கு நேரா பார்த்துக்கிறோம் கிடையாது. எத்தனை தரம் நம்ம ஒருத்தரோட உட்காந்து பேசுறோம். அவர் பேசும்போது நீங்க சும்மா இருந்தாலும் கேட்கறீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்க பதில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள. எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.